ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பட்டாணி புலாவ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் மல்லித்தலையும் ஆட் பண்ணணுங்க. நாங்கள் வீட்லேயே மல்லி வளர்த்துக்குவோம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் மல்லியும் போட்டு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படியே இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. அதனால் அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே ஃப்ரையும் பார்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி வச்சதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஃப்ரை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. அப்படியே நைட் ஊற வச்ச பட்டாணி எடுத்து கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸையும் நல்லா கழுவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாங்க. அப்படியே நம்ம ஃப்ரைக்கு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு எண்ணெயிலேயே வதக்கிடலாங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணாமல். இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டாச்சு. ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. விசில் போயிடுச்சு. சுட பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஜம்முன்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம அப்படியே இது கப்புக்கு மாற்றிடலாங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூங்க.